So most requested session may, might, can, could இதெல்லாம் எங்க யூஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்றது? ஸோ இந்த மாதிரி எந்த கன்ஃபியூஷன்ஸுமே இனி இருக்காது. ஸோ ரொம்ப ஈஸியா ரியல் டைம் நம்ம ரிலேட் பண்ணி எப்படி இந்த மாடல் வேர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே we shall get started. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எபிலிட்டிக்கு இந்த மாடல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணலாம். எபிலிட்டி அப்படின்னா என்னது? முடிகிறது, முடியக்கூடிய விஷயங்கள். ஸோ அதை ஏபிள், ஓகே, அதை சொல்லுவோம் இல்லையா, எபிலிட்டி. ஸோ இந்த எபிலிட்டிக்கு என்னென்ன மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மாடல் வேர்ப்ஸ் கேன் அண்ட் குட் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ ஐ கேன் குட், ஐ கேன் குக், என்னால் குக் பண்ண முடியும். ஓகே, முடியும். ஸோ அந்த முடியும்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதற்கு இந்த கேனை யூஸ் பண்ணலாம். ரைட்? ஸோ இதே இது கேனோட பாஸ் தான் குட். இந்த குட்டையும் எபிலிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிள், I could run really fast when I was younger. அதாவது நான் எங்கா இருந்த பொழுது என்னால வேகமாக ஓட முடிந்தது. புரிஞ்சதா டிஃபரன்ஸ் புரிஞ்சதா? முடிந்தது, நான் சின்ன வயசுல இருந்த பொழுது என்னால வேகமாக ஓட முடிந்தது. ரைட்? ஸோ எபிலிட்டியை குறிக்கும். ஸோ கேன் அப்படின்றது என்னால குக் பண்ண முடியும். ஸோ ஐ குட் டூ திஸ், ஸோ என்னால பண்ண முடிந்தது. ரைட்? ஐ குட் ரன் ரியலி ஃபாஸ்ட் when I was younger. ரைட்? ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ்ல கூட நம்ம குட் யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். கேன் அண்ட் குட், ஓகே, இப்போ காண்ட் அண்ட் குடன்ட் அது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லயும் தானே சொல்றோம். ரைட்? குடன்ட், ஓகே, குடன்ட், காண்ட் அண்ட் குடன்ட் இருக்கு அப்படின்னா இது எப்படி சொல்றது? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ காண்ட் டிரைவ் திஸ் கார், என்னால கார் ஓட்ட முடியாது. கரெக்ட்? ஸோ அதே மாதிரி ஐ குடன்ட் டிரைவ் திஸ் கார், என்னால கார் ஓட்ட முடியவில்லை. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஐ காண்ட் அப்படின்றது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னால கார் ஓட்ட முடியாது. இதே இது couldn't பொறுத்த வரைக்கும் என்னால கார் ஓட்ட என்னால கார் ஓட்ட முடியவில்லை. I couldn't drive the car. முடியவில்லை. ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ நான் ஒருத்தவங்க என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்க, இந்த காரை ஓட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் சொல்றேன் என்னாலாம் முடியாது கார் ஓட்ட அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ ஐ கான் டிரைவ் திஸ் கார் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். இதே இது இந்த காரை ஓட்டுறீங்களா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறப்ப நீங்க அதை டிரைவ் பண்ணி பார்க்குறீங்க, பட் உங்களை ட்ரை பண்ணியும் உங்களால் அதை ஓட்ட முடியல அப்படின்ற கேஸ்ல சொல்லக்கூடிய வாக்கியம் தான் இந்த couldn't யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியம். தட் இஸ் ஐ couldn't drive the car. நான் ட்ரை பண்ணேன்ப்பா, ஆனா என்னால ஓட்ட முடியவில்லை. ஓகே, அப்ரப்ட்லி நீங்க ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொல்றாங்க, இல்லை என்னால முடியாதுன்னு மறுக்கிறப்ப அந்த இடத்துல காண்ட் யூஸ் பண்ணலாம். இதே இது அதை ட்ரை பண்ணியும் உங்களால முடியவில்லை அப்படின்றப்போ couldn't யூஸ் பண்ணலாம். ரைட்? அண்டர்ஸ்டுட்? ஸோ கேன், குட், கேன் பார்த்தீங்க அப்படின்னா முடியும் அப்படின்றது, குட் அப்படின்றது முடிந்தது. பாஸ்ட்ல நம்ம சொல்லக்கூடிய எப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இதே இது காண்ட் அண்ட் குடன்ட்கான டிஃபரன்ஸும் பார்த்தோம். காண்ட் அப்படின்றது முடியாது, குடன்ட் அப்படின்றது முடியவில்லை. ரைட்? ஸோ இது எல்லாமே எபிலிட்டியில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம், முடியும் முடியாதுன்றது ரிலேட்டடா. அண்ட் இதே இது பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ராபபிலிட்டி அப்படின்னா ஒரு விஷயம் நிகழப்போகிறதற்கான சாத்தியம், எவ்வளோ சாத்தியம், அதாவது அது நடக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்கு, அது நடக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்றத குறிக்கக்கூடியது. அதுலயும் இந்த மாடல் வேர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். என்னென்ன மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம்னா மஸ்ட்,
can't, may, might இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன். இப்போ must அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், Shayla is not here today, she must be sick. இப்போ 90% உறுதியா இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கேஸ்ல மஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத குறிக்கிறதற்கு மஸ்ட் யூஸ் பண்ணலாம். இவ ஷேலா இன்னைக்கு வரல, அவ எனக்கு சிக்காதான் இருக்கணும். ஓகே, ஏன்னா நேத்தே அவங்க சொல்லிட்டு போயிருக்கலாம், எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்போ கண்டிப்பா எனக்கு அது அந்த ரீசனா தான் இருக்கும். அப்போ ஒரு விஷயத்துல இந்த விஷயம் நடக்கிறதுக்கு, இந்த விஷயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறதுக்கு 90% சாத்தியம் இருக்குன்றப்போ மஸ்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி பாசிபிலிட்டி அதிகமா இருக்கிறப்ப, அதாவது உறுதியாகவே, அதாவது நீங்க சர்டைனா சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா இதுவாதான் இருக்க பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றத குறிக்கிறதற்கு காண்ட்டும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he is so young, he can't be the new CEO. அதாவது அவன் ரொம்ப யங்கா இருக்கான், அவன் புது சிஇஓவா இருக்க முடியாது, இருக்க கூடாது. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கூடாதுன்னு சொல்லிட்டேன், சாரி, கூடாது கிடையாது, இருக்க முடியாது. ஏன்னா அவன் அப்பா ஒருத்தவங்க வர்றாங்க, ஓகேவா, ஒருத்தர் வர்றாரு, இவர் புது சிஓவா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, அவன் ரொம்ப யங்கா இருக்கான், அவன்லாம் புது சிஓவா இருக்க முடியாது. அப்போ ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப ஷியோரா இருக்கீங்க, யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் தட் பர்டிகுலர் திங் அப்படின்னா யூ கேன் யூஸ் மஸ்ட் ஆர் காண்ட். அந்த இடத்துல மஸ்டோ காண்டோ யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயத்துல இது நடக்க வாய்ப்பு இல்லை. ஓகே ஓகே, ஸோ நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதில் உறுதியா இருக்கீங்க, அந்த பாசிபிலிட்டி, அந்த ப்ராபபிலிட்டியில உறுதியா இருக்கீங்கன்றப்ப யூ கேன் யூஸ் தீஸ் மஸ்ட் ஆர் காண்ட், ரைட்? அண்ட் இதே இது இங்க மே அண்ட் மைட் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். பட் ரொம்ப சூப்பரான கான்செப்ட். என்ன அப்படின்னா, இங்க இப்போ நாளைக்கு சின்ன விஷயம் தான் நான் சொல்றேன். இட் மைட் ரெயின் டுடே, இட் மே ரெயின் டுடே, ரெண்டுமே சொல்லலாம், ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனால் அதில் பாசிபிலிட்டி, அது நடக்கக்கூடிய ப்ராபபிலிட்டியில தான் வேரியேஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைட் அப்படின்னா, மைட்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்றீங்கன்னா அங்க அது 30% சான்ஸ் இருக்கு. அதாவது 30னா நான் அப்ராக்சிமேட்டா நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது லெஸ்ஸர் பாசிபிலிட்டி, லெஸ்ஸர் ப்ராபபிலிட்டி இருக்குன்ற பட்சத்தில் மைட் யூஸ் பண்ணலாம். மே அங்க ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கிறப்ப மே யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன், கொடுத்துருக்கு பாருங்க. he is very handsome, he might be a model. அவன் ஹேண்ட்ஸமா இருக்கான், அவன் மாடலாக இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல இருக்கலாம்ன்றதற்கு என்ன வேணாலும் இருக்கலாம், மாடலும் ஒரு பாசிபிலிட்டி, ஒரு ப்ராபபிலிட்டி, ரைட்? ஸோ அங்கே அதற்கான சான்சஸ் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் 30%. இதே தான் அதிகமாக இருக்கிறப்ப she looks sad, she may be upset about her husband. அப்போ ஆல்ரெடி அவங்க ஹஸ்பண்டை பற்றி ஏதாவது அவங்க குறையா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அப்போ அப்செட்டாக இருக்காங்க அப்படின்னா அதுதான் ரீசனாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி சொல்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல மே யூஸ் பண்ணுறோம். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸோ தட் யூ மைட் பி கிளியர். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, take an umbrella with you, it may rain. அப்போ மேன்றது என்னது? பாசிபிலிட்டி அதிகம். அப்ப மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு, அதனால அம்ப்ரெல்லா எடுத்துட்டு போ, ரைட்? அப்போ மழை பெய்ய வாய்ப்பு அதிகம், அதனால மே வார்த்தை யூஸ் பண்றேன், அதனால அம்ப்ரெல்லாவை எடுத்துட்டு போக சொல்றேன். The sky is clear but it might rain. ஸ்கை கிளியரா இருக்கு, மழை பெய்யறதுக்குமான அறிகுறி மாதிரிலாம் இல்லை, ஆனாலும் மழை பெய்யலாம். அப்போ அங்க மழை பெய்யறதற்கு பாசிபிலிட்டி கம்மி, அதனால மைட் யூஸ் பண்றேன். ஒரு இடத்துல மழை பெய்யறதற்கு பாசிபிலிட்டி அதிகம்ன்றதுனால மே யூஸ் பண்றேன், அம்ப்ரெல்லாவை எடுத்துட்டு போங்கன்னு சொல்றேன். இன்னொரு இடத்துல ஸ்கை அங்க எஸ் கிளியரா இருக்கு, ஆனாலும் பெய்யலாம்னு சொல்றேன். ஸோ அங்க மைட் யூஸ் பண்றேன், ரைட்?
ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டிக்கு நீங்க இந்த மாடல் வெர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ப்ராபபிலிட்டி ப்ரெசென்ட்ல பார்த்தோம். இதே ப்ராபபிலிட்டி பாஸ்ட்ல இருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இது நடந்திருக்க கூடும், இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நடந்திருக்க. ஓகே, அப்போ பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதை இப்படி இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அதற்கும் இந்த மாடல் வெர்ப்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், Mike is late, he might have slept in. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், might வந்துச்சுன்னா அதோட ப்ராபபிலிட்டி கம்மி, 30% தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, மைக் வந்து லேட் ஏன்னா அவன் தூங்கி இருந்திருக்க கூடும். ஓகே, ஸோ அந்த கேஸ்ல நம்ம இந்த might have யூஸ் பண்ணலாம். சிமிலர்லி could have, for example, Mike is late, he could have forgotten about the meeting. Mike வந்து லேட்டா வந்திருக்கான், அவன் வந்து இந்த மீட்டிங் இருக்கிறத மறந்திருக்க கூடும். ஓகே, ஸோ இது 50-50 பாசிபிலிட்டி. பண்ணியிருந்திருக்கலாம், மறந்திருந்திருக்கலாம். ஓகே, ஸோ மறந்திருந்திருக்க கூடும். ஸோ பாஸ்ட்ல லேட்டா வந்துட்டான், அதுக்கப்புறமா அவன் லேட்டான ரீசனை நம்ம இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ராபபிலிட்டியில சொல்றோம். ஓகே, இருக்கலாம் அப்படின்னு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ பாஸ்ட்ல ப்ராபபிலிட்டிக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த பாஸ்ட் ப்ராபபிலிட்டி இன்னும் நிறைய இருக்கு, அதை நம்ம 1 by 1 பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் என்னென்ன விஷயங்களுக்கு மாடல் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோன்றதையும் பார்த்துடலாம். அடுத்தது ஒப்ளிகேஷன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்ட், ஷுட், ஆட் டு, இது மூணுமே யூஸ் பண்ணலாம். மஸ்ட், ஷுட் அண்ட் ஆட் டுக்கான இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள ஒரு விஷயத்த பண்றதற்கு நம்ம சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், மஸ்ட் ரூல்ஸ்க்கு யூஸ் பண்றது. கண்டிப்பாகவே இந்த ஷுட் அண்ட் ஆட் டு ரெண்டுமே ஒரு அட்வைஸா, சஜஷனா ஒருத்தவங்களுக்கு சொல்றோம்னா ஷுட் அண்ட் ஆட் டு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஷுட் ட்ரை டு கன்சியூம் லெஸ் சுகர். ஒரு டாக்டர் பேஷண்ட் கூட சொல்றாங்க, ஒரு சஜஷனா சொல்றாங்க, ஒரு அட்வைஸா சொல்றாங்க. இட் இஸ் நாட் லைக் நீ அதை பண்ணணும் அதுதான் ரூல் அப்படின்ற மாதிரி இல்லாம பண்ணீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷனா சொல்லுவோம் இல்லையா, அந்த கேஸ்ல நீங்க ஷுட் அண்ட் ஆட் டு யூஸ் பண்ணலாம். யூ ஆட் டு குவிட் ஸ்மோக்கிங், நீ ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் த சஜஷன், திஸ் இஸ் an advice, right? This is advice, right? So an advice சொல்லக்கூடாது. an advice நம்ம பேச்சுவாக்கில் வரும் இந்த மாதிரி, பட் an advice it is not suggestible because advice is a uncountable noun. Advice is an uncountable noun, so we can't use and before it. Advice க்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. just a piece of advice அப்படி வேணா சொல்லலாம். ஓகே, அடுத்தது அப்போ அட்வைஸ் ஆர் சஜஷனுக்கு இந்த ஷுட் அண்ட் ஆட் டு யூஸ் பண்ணலாம். பட் ஒரு விஷயம் கண்டிப்பாகவே உறுதியாகவே பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா அந்த இடத்துல மஸ்ட், முக்கியமாக ரூல்ஸ், கவர்மெண்ட் ரூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், யூ மஸ்ட் ஒபே தி டிராஃபிக் ரூல்ஸ். அப்போ டிராஃபிக் ரூல்ஸை ஒபே பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயம், கவர்மெண்ட் ரூல், ஸ்கூல் இல்லை காலேஜ் இல்லை வந்து ஒரு அஃபீஷியலாக ஒரு விஷயங்கள் வந்து ஒரு ரூலாக வந்து வருது அப்படின்ற மாதிரி இருக்கிற பட்சத்தில் அங்கெல்லாம் வீல் யூஸ் மஸ்ட் பிஃபோர் தட். யூ மஸ்ட் வியர் அ மாஸ்க் டு என்டர் தி ஸ்டோர். ஸோ இங்கே கண்டிப்பாக அதை பண்ணணும், அப்போ தான் ஸ்டோருக்குள்ளேயே விடுவாங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இஸ் பெர்மிஷன். நம்ம பெர்மிஷன் கேட்கறதுக்கெல்லாம் இந்த மாடல் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கேன், குட், மே, இது மூணுமே நம்ம பெர்மிஷன் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், குட் அப்படின்றது ரொம்ப பொலைட்டாக கேட்கக்கூடியது, மோர் பொலைட். இந்த ரெண்டை விட, கேன் அண்ட் மே விட ரொம்ப பொலைட்டாக நம்ம கேட்கணும் அப்படின்னா அங்கே குட் யூஸ் பண்ணலாம். குட் ஐ யூஸ் யுவர் ஃபோன், உங்களோட ஃபோனை யூஸ் பண்ணிக்கட்டுமா, அந்த டோன்லேயே வேரி ஆகும். கேன் ஐ யூஸ் தி சேர், ஸோ இந்த சேரை யூஸ் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு அவங்க கேட்குறப்ப அதற்கான ரிப்ளை எப்படி, எஸ் யூ கேன், ரைட்? ஸோ சிமிலர்லி, மே ஐ ஸ்பீக், நான் பேசட்டுமா, ஸோ இது எல்லாமே நான் பேசட்டுமா, மே டூ திஸ், நான் இதை பண்ணட்டுமா, இதெல்லாமே ஒரு பெர்மிஷன். அந்த இடத்துல அதை நான் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்கறதற்கு யூஸ் பண்ணக்கூடியது. இந்த இடத்துல குட் அப்படின்றது ரொம்ப பொலைட் பெர்மிஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. உங்களுடைய ஒரு ஹையர் அஃபீஷியல் கிட்ட நீங்கள் கேட்க போறீங்க அப்படின்னாலோ, இல்லை வந்து யாரோ ஒரு உங்களுடைய எல்டர்லி பர்சன்ஸ் கிட்ட யார்கிட்டயாவது கேட்க போறீங்கனாலோ, இந்த மாதிரி எல்டர்லி யார்கிட்டயாவது கேட்க போறீங்க அப்படின்னாலோ, ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் இந்த குட் அப்படின்றது, ரைட்? ஸோ சிமிலர்லி இப்போ பார்த்தீங்கன்னா
could have நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, could have, would have அப்படின்றதெல்லாம். ஸோ அதெல்லாம் certain கேசஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த could have plus past participle இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா தெளிவாக பார்த்துக்கோங்க. அதாவது இந்த விஷயம் பாஸ்ட்ல நடக்கிறதற்கு பாசிபிலிட்டி இருந்தது, ஓகேவா, ஆர் இல்லைன்னா உங்களுக்கு முடிஞ்சது, எபிலிட்டி இருந்தது, ஆனால் அதை நீங்க பண்ணவில்லை அப்படின்ற கேஸ்ல could have யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த have வந்துச்சுனாலே I have finished அப்படின்னாலே என்ன மீனிங், முடிச்சுட்டேன்ற மீனிங் தான். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான், பட் அதை எந்த கேஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஜஸ்ட் நோ கம்ப்ளீட்டட் அப்படின்றது இருக்கோ, இல்லை பாஸ்டில் முடிச்சு அதற்கான தொடர்பு ப்ரெசென்ட்டில் இருக்குது அப்படின்றது இருக்கோ யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த பர்ஃபெக்ட் ஃபார்ம். ஸோ அப்போது மாடல் வேர்ப் கூட இந்த பர்ஃபெக்ட் ஃபார்ம் வர்றப்போ have plus past participle வர்றப்போ அதற்கான மீனிங் என்ன அப்படின்னா, பாஸ்ட்ல could haveன்றதற்கான மீனிங் என்னன்னா, பாஸ்ட்ல அதை செய்ய முடிந்தது ஆனா நான் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள், they could have won the race but they didn't try hard enough. அவங்க அந்த ரேஸை வின் பண்ணியிருந்திருக்க முடியும், ஆனா அவங்க இன்னும் கடினமா உழைக்கல. Julie could have bought this book but she borrowed it from the library instead. அவளால வாங்க முடியும் ஆனா அவ வாங்கல, ரைட்? அவளால வாங்க முடிஞ்ச அளவுக்கு காசு இருந்தது ஆனா அவ வாங்கல. So the thing which you can do that but you didn't, so அந்த மாதிரி கேஸ்ல you can use could have, right? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா should have and shouldn't have. ஓகே, நல்லா பாருங்க. should have plus past participle எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு விஷயம் something that would have been a good idea, நல்ல ஐடியாவாக தான் இருந்திருக்க கூடும், ஆனால் அதை பண்ணாமல் விட்டுட்டோம், ஓகேவா, ஆனால் அதை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்ற கேஸில் இங்கே should have-ம், இதே இது shouldn't have அப்படின்றது நல்லா பாருங்க டிஃப்ரென்ஸை. something that wasn't a good idea but you didn't anyway. அதாவது should have அப்படின்னா நல்ல ஐடியா தான் ஆனால் அதை பண்ணாமல் விட்டுட்டேன். shouldn't have அப்படின்றது லைக் அது ஒரு சுமாரான ஐடியா தான் ஆனால் எதுனாலையோ அதை பண்ணி தொலைச்சிட்டேன் அப்படின்ற கேஸில் யூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சூப்பராக புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, I should have studied. அப்போ இது நல்ல ஐடியா தான் ஆனால் நான் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ should have plus past participle போடுறேன், கரெக்டா, ரைட்? எஸ். அண்ட் அதே மாதிரி shouldn't have பாருங்க, I shouldn't have eaten so much cake. அது ஒரு மொக்கையான விஷயம் தான் ஆனால் அதை எப்படியோ பண்ணி தொலைச்சிட்டேன். இவ்வளோ கேக் வந்து சாப்பிட்ருக்க கூடாது அப்படின்ற பட்சத்தில் I shouldn't have யூஸ் பண்ணுறேன். புரிஞ்சதா? should have அப்படின்றது நான் நல்லா படிச்சிருந்துருக்கணும், அப்போ நல்லா படிச்சிருந்துருக்கணும் ஆனால் படிக்காமல் விட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறேன். அண்ட் shouldn't haveன்றது அந்த பண்ணியிருக்க கூடாது ஆனால் பண்ணி தொலைச்சிட்டேன்னு சொல்கிறப்ப யூஸ் பண்ணுறது. I shouldn't have eaten so much cake.